இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீதிமன்றத்தை நம்பியிருக்கிறேன், தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் என்று ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா தெரிவித்திருக்கிறார். ஜட்ஜ் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்காரு. நான் ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஃபுல். ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் நான் கிடைக்கும் நான் நம்பிட்டு இருந்தேன். பட் என்னென்னா எதுவாக இருந்தாலும் ஜஸ்டிஸ் லேட்டாக கிடைக்கும். பட் கண்டிப்பாக தப்பு பண்ணவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். நான் நீதிமன்றத்தை ரொம்ப நம்பியிருக்கேன். யார் தப்பு பண்ணனாலும் அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சு தான் ஆவாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு ஜஸ்டிஸ் ஜட்ஜ்மெண்ட் இது நான் என்னோடய பையன் ராகா ரங்கராஜ்காக ஜஸ்டிஸ் தான் நான் இது பண்ணுவேன். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல். அவங்க தரப்பு மறுபடியும் என்ன சொன்னால், டிஎன்ஏ பரிசோதனையில் என்னோட தந்தைன்னு நான் வாழ்நாள் முழுக்க குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க தரப்பு ஆதரிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறேன்? இது அவரே 2 months ஆச்சு ஸ்டேட்மெண்ட் போட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு போட்டு அவர் வரதுக்கு ரெடியாக இல்லை. அதுலேயே உங்களுக்கு தெரியும், போட்டுட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கும் போதே அதோட ஆன்சர் அதுலேயே இருக்குது. அவர் பயந்து ஓடுறாருன்னு அர்த்தம். அது எதுக்கு ஓடுறாருன்னு அவருக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குழந்தைக்கான ஜஸ்டிஸ் ராகா ரங்கராஜோட ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த வாயால் அவர் டிஎன்ஏ கேட்டாரோ அதுக்கான பப்ளிக்காகவே அதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஜஸ்டிஸ் ராகாவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேடம், காவல்துறை நடவடிக்கை உத்தரவிட்ட பிறகு அடுத்த கட்டமாக எதுவுமே நிற்காமல் இல்லை, எஃப்ஐஆருக்கான இது போயிட்டு தான் இருக்குது. இப்போ தான் நமக்கு 1 by 1 எல்லா கேஸுமே நமக்கு இதாகிட்டு இருக்குது. அவர் போட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதம்பட்டி எதிராக அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற கேஸ் நடந்துச்சு. அதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அண்ட் இன்றைக்கி பர்சனாலிட்டி சூட் கேஸ் போட்டார், அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. அடுத்து ஒன்றா நடந்திருக்கு. நம்மளும் கேஸ் போட்டிருக்கோம், எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக லேட் ஆனாலும் கண்டிப்பாக அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். தப்பு பண்ணிவிட்டு அவர் எங்கேயும் ஓட முடியாது. ஏன்னா தப்பு பண்ணியிருக்காருல்ல, ஸோ அதனால் அவர் சைலண்ட்டாக இருக்கார். இதெல்லாமே அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னும் அவர் கிளாரிட்டி கொடுக்கல. அவர் தான் டிஎன்ஏ கேட்டார், பட் இப்போ வரைக்கும் அவர் அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க அவர் எப்படிங்கிறத. இதுக்கு நான் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க வேண்டாம், ஏன்னா அதுலேயே ஆன்சர் இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.